வணக்கம். வாங்க இன்றைக்கி வெள்ளரிக்காய் வச்சு ஒரு அருமையான பஜ்ஜி செய்யலாம். கிச்சனுக்கு போகலாம் வாங்க. வெள்ளரிக்காய் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கத்தி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு இருந்தாலும் இது வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக மேலே உள்ள இந்த இது அது என்ன சொல்கிறது, இந்த தோலெல்லாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃபுல்லாக லைட்டாக இந்த மாதிரி சீவிட்டு பார்க்கலாம். லைட்டாக தான் சீவணும். வெள்ளரிக்காய் நல்லா இந்த மாதிரி பெருசாக வாங்கி நல்லா இந்த மாதிரி சீவிட்டு கூட பார்க்கலாம். இந்த மாதிரி மேலே உள்ள சின்னதாக தோல் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தி சீவக்கூடாது, லைட்டாக எடுத்தாலும் போதும். நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் உள்ள விதை அப்படியே இருக்கட்டும், விதையை எடுக்க வேணாம். இது ஒரு காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி நம்ம இந்த மசாலாலாம் ரெடி பண்ணுற வச்சு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல உலர வச்சிடணும். இந்த நீரெல்லாம் இதில் உள்ள இந்த நீரெல்லாம் இந்த துணிலேயே அப்சர்வ் ஆகிடும். அந்த மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃபேன் காற்றுலேயே வச்சுக்கலாம். மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நேரம் ஃபேன் காற்றுல நல்லா காயட்டும். ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். இந்த சைஸ் கட் பண்ணி ஃபுல்லாக போடலை. 2 பீஸில் இது எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் அப்படியே நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வரைக்கும் போதும். ஃபுட் கலர் கிரீன் 4 ஸ்பூன் மக்காசோள மாவு, கடலை மாவுக்கு பதில் மக்காசோள மாவு, ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வீட்டு மிளகா தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய். எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு தூள் உப்பு. நம்ம பஜ்ஜி மாவு கலப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக ஒரே டைம் போடக்கூடாது. கை வச்சு கரண்டியாலேயே நம்ம இந்த மாதிரி கலந்துக்கலாம்.
ஷேக்கர் வச்சு அதில் எல்லாத்துலேயும் போய் ஸ்டோர் ஆகிடும். அதை வர தட்டி தட்டி எடுக்கணும். கரண்ட் யூஸ் பண்ணிக்கணும். மாவு ட்ரையாக இருக்கும்போது நம்ம ஷேக்கர் போட்டுக்கலாம், எல்லாம் கலந்து வரும். நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ண பிற்பாடு இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம உருளைக்கட்டி இருந்தாலும் நல்லா அந்த கரண்டியாலேயே அழுத்தி நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்தாச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். ஒரு ஓரமாக இருக்கட்டும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பேன் காற்றுலேயே வச்சா நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ தான் நம்ம கலந்து அந்த மசாலா நல்லா ஒட்டும். அந்த ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா அப்படியே வழிஞ்சி கீழே விழுந்துடும், மசாலா ஒட்டாது. அதனால தான் இந்த ஒரு பிளான்னு. இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத் துணி, காட்டன் துணி எது இருந்தாலும் பனியன் கிளாத், காட்டன் கிளாத் 2 போடுங்க. அப்போ தான் நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே ஞாபகம் வந்தது ஒரு பெரிய விஷயம். அந்த கரம் மசாலா சேர்க்கறதுனால இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் எடுத்து தரும். ஒரு சிட்டிக்கு பேக்கிங் சோடா, நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் போடணும் இல்லையா, அந்த சோடா. லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம எண்ணெய் சட்டி வச்சுட்டு பிற்பாடு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மாவு எல்லாம் கலந்தாச்சு. நல்லா டைட்டாக இருந்தால் தான் மாவு நல்லா ஒட்டி நல்லா ஒரு ஃபினிஷிங் தரும். தொலைன்னு இருந்துச்சுன்னா மாவு வழிஞ்சி வந்துடும். அதை ஒன்று பார்த்துக்கோங்க. வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதிலெல்லாம் கொஞ்சம் கேஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. வெள்ளரிக்காவில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அதனால் பஜ்ஜி சாப்பிட பயப்படுறவங்க கண்டிப்பாக நான் வச்சுருக்கிறது மக்காசோள மாவு. இந்த மாவு கூட இல்லை, இது கடல மாவு கிடையாது, மக்காசோள மாவு. இந்த மக்காசோள மாவு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அதே சமயம் வெள்ளரி, மக்காசோள மாவு, வெள்ளரி, அரிசி மாவு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு செட் ஆகாதுன்றவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே எல்லாருமே சாப்பிட்ணும். எல்லா பொருளும் நம்ம ஆண்டவனுடைய அழைப்பு வர வரைக்கும் எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கான ஒரு கொடுப்பனை இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பயப்படாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா நம்ம பச்சையாகவே போட்டிருக்கோம். வெள்ளரி நல்லா வேகணும். வேகனா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். நேரம் லோ சிம்மில் வச்சு எண்ணெய் எதுவுமே அப்படியே இருக்குது பாருங்க, போட்ட எண்ணெய் அப்படியே இருக்குது. நம்ம ஆப்ஷன் தான். நான் வந்து இந்த க்ரீன் கலர், ஃபுட் கலர் கொடுத்துருக்கேன். இன்னும் வெள்ளரி க்ரீன் கலராக மேட்சிங்காக இருக்கட்டும்னு நான் இந்த ஃபுட் கலர் வந்து க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஆரஞ்சு, நம்ம பூந்தி பவுடர் கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அந்த கலர், லெமன் கலர், ரெட் கலர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யுவர் சாய்ஸ். நான் வந்து இது க்ரீனாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த க்ரீன் கலர் போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. 2 வெள்ளரிக்காய் இந்த அளவுக்கு ஒன்றும் பீஸ் இருக்குது.
அப்புறமா ரெடி பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி இந்த ஷேப்பில் போட்டு இதில் வெறும் மிளகாத்தூளும் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இதையும் சாப்பிட்டு பச்சையாகவே சாப்பிட்டுக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி. இந்த பஜ்ஜி பாருங்கள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி எல்லாம் செய்கிற மாதிரி வெள்ளரிக்காய் பஜ்ஜி. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, இதில் கேஸ் கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த பஜ்ஜியுடைய மருத்துவம் நல்ல ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு நீர் சத்து உள்ள ஒரு வெஜிடபிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மெத்தட் பஜ்ஜி சாப்பிடக்கூடாது, விதமாக சாப்பிடணும். அதனால் எல்லாமே யோசித்து போடுறேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வெள்ளரி பஜ்ஜி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பெல் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளவங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.